திமுக சார்பாக தம்பி பேசும்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவ்வாறு பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னாரு. அப்படி பேசின பிறகு அதுவும் சட்டமன்றத்தில் முதல்வருடைய எலும்பை முறிப்பேன் என்று பேசின அந்த வார்த்தை, அதற்கு புகார் கொடுக்கப்பட்டது. காவல்துறை அழைச்சிட்டு போகும்போது எவ்வளவு ஒரு சிரிச்சுட்டு சந்தோஷம் போறாரு, அடிச்செடுத்துலாம் அழகா போறாரு. போய் அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. அவரே சொன்ன மாதிரி எப்ப நீதிமன்றத்தில் கொண்டு போய் விடுவாங்க, நேர கொண்டு போய் நீதிமன்றத்தில் விட மாட்டாங்க. முறை பிரகாரம் எந்த ஆட்சியா இருந்தாலும் அவர் போய் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து அப்புறம் தான் நீதிமன்றத்தில் நிறுத்துவாங்க. நேரம் நீதிமன்றத்தில் யாரும் கொண்டு போக போறது இல்லை. இது சட்டமன்றத்துடைய மாண்பு. நீங்க அந்த சட்டமன்றங்கிற வார்த்தையை சொல்லாம இருந்தா கூட இதுல ஒரு பிரச்சனை. ஏன்னா இதே சட்டமன்றத்தில் கலைஞர்களுடைய கண்ணாடி உடைந்ததை நம்ம பார்த்தோம், ஜெயலலிதா அவர்களுடைய முடி கலைந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அதிகமாக அதை சம்பந்தம் பேசல. அது சட்டமன்ற மாண்புக்கு எதிர்ன்னு சொல்லி நாம எல்லாம் பேசிக்கிட்டோம். அதே மாதிரி சபாநாயகர் நாற்காலியில, இதெல்லாம் நான் சொல்றது அதிமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த விஷயத்தை சொல்றேன். சட்டமன்ற நாற்காலியில சபாநாயகருக்கு மேல இன்னொரு சபாநாயகர் சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார்ந்தாரெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற மரபை நாம கண்டிக்கிறோம். ஆனா முதல்வரை நான் தாக்குவேன்னு சொல்றது அது ஒரு விஷயம் வேற. சட்டமன்றத்தில் நான் வந்து உங்க விழா எலும்பை முறிப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்கு, அது ஒரு முதல்வரை பார்த்து சொல்றது. அதுக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வந்து புகார் கொடுக்கறது, வழக்கு போடுறது, இன்னும் முடிஞ்சு போச்சு. இனி நீதிமன்றம் அவரை விடும். இதேதான் திரு அனிதா ராதாகிருஷ்ணனும் பேசினாரு. அவரை அழைச்சிட்டு போனாங்க, நீதிமன்றம் அவருக்கு விடுது. இது ஒரு முறையான இயல்பு. ஆனால் சவுக்கு சங்கரை கொண்டு போய் உள்ள வச்சு தாக்குன மாதிரியோ, அதுக்குன்னு சவுக்கு சங்கரை நான் நியாயப்படுத்தல, சாட்டை முருகனுக்கு நடந்த மாதிரியோ, மாரிதாஸுக்கு நடந்த மாதிரியோ, பெலிக்ஸ்க்கு இதெல்லாம் நடந்துச்சு கடந்த ஆட்சியில். அவங்கெல்லாம் வந்து ஊடகத்தினர் தான், யூடியூபர் தான், யாரும் அவங்கள வந்து இது இல்லை. அது அவங்கெல்லாம் வந்து நான் நேர்மையானவர்கள் நியாயமான நான் சொல்ல தயாரா இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இவையெல்லாம் அந்த ஆட்சியில் நடந்துச்சு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், புதிய விஷயம் இல்லை. அதனால இப்ப இதை கூட்டிட்டு போய் விசாரிக்க போறாங்க. ஒரு எம்எல்ஏக்கு உள்ள பாதுகாப்பு இம்யூனிட்டி அவருக்கு இருக்கு. அந்த பாதுகாப்புல அவர் வெளியே வர்றாரு, போறாரு, முடிஞ்சு போச்சு. ரெண்டு விஷயம் சொல்லணும். காவல்துறையை பார்த்து முன்னாள் முதல்வர் வந்து இந்த மாதிரி நீங்க பின்விளைவுகளை சந்திக்க நேரும் சொல்றதெல்லாம் கூட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்ற வார்த்தையே எனக்கு தெரியல. யார் எழுதி கொடுத்த வார்த்தையா இல்ல அவர் சொல்ல புரியல எனக்கு. அது ரெண்டாவது, இந்த சாத்தான்கிற வார்த்தை கூட அவர்கிட்ட உண்மையிலே வராது. நான் எனக்கு நன்றாக தெரியும் அவரை பத்தி. ஏன்னா என்னுடைய நீண்ட நெடுங்காலமா நான் அவளை பழகிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரே பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க. ஆமா, இடையில அவர் முதல்வர் ஆகும்போது தான் சென்டாப் ரோடுக்கு போறாரு. அதனால அவர் வார்த்தை வந்து வராது. என்னுடைய இல்லத்தை தரப்புலாவா இருந்தாலும், என் வீட்டு நிச்சயமா இருந்தாலும், என் வீட்டு திருமணமா இருந்தாலும் வரக்கூடியவர். அதனால எனக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். இந்த சாத்தான்கிற வார்த்தையை இந்த சீமானுடைய வார்த்தை. சீமான் என்ன சொல்வார்னா, ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் குழந்தைகள் பேசுவார். ஏன்னா சாத்தான் வந்து சிறுபான்மையினருக்கு உள்ள அடையாள வார்த்தை. அது இறைவனுக்கு எதிராக உள்ள ஆளு சாத்தான். இவையெல்லாம் நான் அந்த சாத்தான்கிற வார்த்தை வராது, வந்திருக்குன்னு சொன்னா நான் உள்ளபடியே நான் வருத்தப்படுறேன் அந்த விஷயத்துல. அதை விட நீங்க ஒரு முதல்வரை இதே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் யாரும் அசிங்கப்படுத்தினாலும் நாம கண்டிச்சிருக்கோம். அதுல வந்து பெரிய விஷயம் இல்லை. அதனால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசும் பொழுது அங்கே வந்து உங்களுக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அதனால நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்துல காவல்துறை அவங்களே கடமை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இனிமே நீதித்துறை என்ன செய்யுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு அநியாயமா தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், டெல்லியில நடந்திருக்கு. அதை வந்து திமுகவில் கூட எல்லா கட்சிகளும் கண்டிச்சிருக்கு. அதை வந்து கண்டிக்கிறோம். ஏதாவது தவறுகள் அது பாஜக செஞ்சாலும் கண்டிக்கிறோம். இன்னைக்கு கண்டிச்சிருக்காங்க, முழுமையா கண்டிச்சிருக்காங்க. எங்க தலைவர் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூரும் அந்த நீட்டு சம்பந்தமான விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. அதை உடனே பேசணுங்கிறதையும் அவர் கொரடாங்கிற முறையில் பேசியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு எம்எல்ஏ இவ்வளவு மோசமா பேசுற விஷயம் இதுவரை நடந்தது இல்லை. அதனால இது மாதிரி அவங்க பேசாம இருக்கிறது நல்லது. இப்ப யாரு வழக்கு கொடுத்தாங்களா, காவல்துறையில கொடுத்து, இப்ப காவல்துறை அந்த முதலமைச்சர் தலைமையில் இருந்த காவல்துறை சும்மா இருந்துச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு அவங்க பேசி இருந்தா அதை எடுத்து போய் வழக்கு தொடர்ந்துருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, வழக்கு தொடர்ந்து இருந்தா அன்னைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை யார் கையில இருந்து? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையில தான் இருந்துச்சு. அதனால இவையெல்லாம் இன்னைக்கு சப்பக்கட்டுக்கு பேசலாம். இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது தவறு செஞ்சு அவர் மீது வழக்கு போட்டீங்களா? கேள்வி. யாரோ செஞ்சாங்க, யாரோ பண்ணாங்கிறது இல்ல. சட்டமன்ற உறுப்பினர் அந்த தவறு செய்தாரா? நீங்க தவறு செஞ்சவர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அங்க தவறு செஞ்சவர் தாவேகா எம்எல்ஏ இருந்தா அவர் மேலேயும் காவல்துறையில போய் நீங்க புகார் கொடுத்தா அவர் மேலே கேட்கறது உங்களுக்கு நன்றாக தெரியும். இதே வந்து பல கட்சிகளை எங்களுக்கு கட்சியில பொறுப்பு கிடைக்கலனா, நீதித்துறையில வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் கிடைக்கலனா ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க. அப்ப கூட அது ஆதாரம் இருக்கணும். எதுவா இருந்தாலும் ஆதாரம் இருக்கணும். எனக்கு கட்சியில எனக்கு ஒரு பதவி கொடுக்கலன்னா நான் பேசத்தான் செய்வேன். அது வந்து நீங்க ஆதாரத்தோட எடுத்து சொல்லும் போது நீதிமன்றத்துக்கு நிச்சயமா போகும். நம்ம நீதிமன்றம் சாதாரண நீதிமன்றம் சார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருந்தாங்க.
முதலமைச்சராக இருக்கும்போது தான் அவங்க தவறு செய்ததற்கு 3 முறை கைது செய்யப்பட்டாங்க. அது இந்த மண்ணிலாம் நடந்திருக்குது. அதனால முதலமைச்சராகவே இருந்தாலும் தவறு செய்தால், குற்றம் செய்தால் நீதித்துறையால் தண்டிக்க வேண்டும் சொன்னால் தண்டித்து தான் ஆவாங்க. அது யாரா இருந்தாலும் நம்ம தமிழ் மண்ணில் நீங்க வேணா நம்ம அகில இந்திய அளவுல இருக்கக்கூடிய பாஜகவினர் கூட விட்டுவிடலாம். ஆனா தமிழ் மண்ணில் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் தண்டிக்கப்பட்டதை நம்ம கண்ணால பார்த்தோம். தமிழ் மண்ணிலிருந்து தான் சார் வழக்கு போகுது. தமிழ் மண்ணில தான் அவர் தவறு செஞ்சாங்க. தமிழ் மண்ணில தான் அவர் முதல்வராக இருந்தார். அதனால எந்த முதல்வராக இருந்தாலும் தவறுலாக மாட்டிக்கிட்டாங்கன்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், யாரா இருந்தாலும். இப்ப அமைச்சர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதிமுக தப்பு செஞ்சுட்டு திமுகவுக்கு போனாங்க, அங்கேயும் அமைச்சர்கள் ஆனாங்க, அவர்களும் குற்றம் செய்தார்கள். இன்னைக்கு இவங்க சுதந்திரமா வெளியாகிட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி 2 பேர் இங்க இருந்து தாவேக்காவுக்கு 2 பேர் போனாங்க. போகும்போது அவங்க எம்எல்ஏ இல்லாம தான் போனாங்க. மத்தவங்க எம்எல்ஏவை கொத்தா தூக்கணும். அதனால தான் செஞ்சா ஒண்ணும் இல்ல, அடுத்தவங்க செஞ்சா பெருசு நம்ம சொல்லக்கூடாது. யாரும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஒண்ணு 2 வரி தான். அதாவது அன்றைக்கு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் என்னை கட்சியில சேர சொன்னாங்க, வற்புறுத்தினாங்க சொன்னார் இல்லையா? அதுக்கு பிறகு மறுநாள் இவர் சொன்னார், யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பார், அவர் இவர் தெரியாம இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கலாம். அப்ப அது வரல. அதே மாதிரி என்னை துப்பாக்கியில மிரட்டினார் இவர் சொல்றாரு. இதுவும் நாளைக்கு வரணும். ஆனா இது எப்படின்னு சொன்னா, யாருமே பாதிக்கப்படும் போது, அது தாவேக்கால ஒரு பெண்ணு பாதிக்கப்படும் போது ஏன்டா லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்ற மாதிரி பாதிக்கப்படும் போது எதையினாலும் சொல்லுவாங்க. அந்த அடிப்படை தான் நான் சொல்ல வந்தது. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் முதல் நாள் சொன்னார் இல்லையா, மறுநாள் இன்னைக்கு வரையும் உயிரோட தான் இருக்காரு. நம்மளும் எல்லாரும் உயிரோட தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன் அடுத்த நாள் ஆமா இவர் சொன்னார்னு வெளிப்படுத்தியிருந்தா தான் அது உண்மைன்னு அர்த்தம். இல்லைன்னா போற போக்கில் சொல்ற மாதிரி தான். துப்பாக்கியை காமிச்சது கூட யாரா ஒருத்தர் தான் காமிச்சிருப்பாங்க. அந்த மனிதன் முகம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அது நாளைக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒண்ணு நடந்திருக்கா இல்லையாங்கிறது காலம் பதில் சொல்லட்டும். நான் சொல்ல வந்த ஒண்ணு தான், நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சிருக்காரு காவல்துறையை. அதே நேரத்தில் மார்க்கண்டேனையும் கண்டிச்சிருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். அப்பதான் எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏக்கள் வரம்பு பேச மாட்டாங்க. இந்த விழா எலும்புங்கிற வார்த்தைங்கிறது உள்ளபடியே ஒரு வித்தியாசமான வார்த்தை. அது ஒரே சின்ன வரலாறு மட்டும் சொல்லிடுறேன். ஆதாமுடைய விழா எலும்பு ஏவாள் பிறந்தாலும் சொல்லுவாங்க, சிவனுடைய ஒரு பகுதியில் தான் உமையால் இருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல நோக்கத்தில் மார்க்கண்டேயன் சொன்னாரா எனக்கு தெரியாது. அது அல்ல நோக்கமும் என்பதனால தான் இன்னைக்கு காவல்துறை மேல நடவடிக்கை எடுத்திருக்கு.